ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு பேபி வெல் கேர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிறந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய வாமிட்டிங் பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நார்மல் வாமிட்டிங். பேபிஸ்க்கு நார்மலாக வரக்கூடிய வாமிட்டிங். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ண ஈச் டைமே பாப்பா ஃப்ரெஷ்ஷோ இல்லை தயிர் மாதிரியோ வாமிட் பண்ணுறாங்கன்னா அது அப்சல்யூட்லி நார்மல் தான். அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பால் கொடுத்த அப்புறம் 5-10 நிமிஷம் 5 to 10 minutes நல்லா தோல் மேலே போட்டு நல்லா பாப்பாவை தட்டிட்டு அப்புறம் படுக்க வச்சிங்கன்னா நல்லது. இது பாப்பா வளர வளர சரியாகிடும். செகண்ட் பார்த்திங்கன்னா அப்நார்மல் வாமிட்டிங். ஸோ பாப்பா பால் குடித்த அப்புறம் க்ரீன் கலரோ இல்லை எல்லோ கலரில் வாமிட் பண்ணுறாங்கன்னா அது அப்நார்மல். இல்லை பால் குடித்த ஒவ்வொரு முறையுமே குடித்த எல்லா மில்க்குமே ரொம்ப ஃபோர்ஸாக வாமிட் பண்ணானோ அது அப்நார்மல். அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வயிறு உப்பசமாக இருக்குது, இல்லை மோஷன் போகலை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் போது நீங்கள் டாக்டரை உடனே பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.